Hello all, this is Surendra from Aakkam Institute. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ் வித் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீரிஸ் அனாலிசிஸ். டைம் சீரிஸ் அப்படின்னா என்ன, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் லைக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் டைம் சீரிஸ் அனாலிசிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், முக்கியமான டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெதர் ஃபோர்காஸ்டிங் இந்த சென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வருதா இல்லையா, நாளைக்கு மழை வருமா வராதா, 2 நாளைக்கு கழிச்சு மழை வருமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு டிவிலெலாம் காட்டுறாங்க இல்லையா. ஸோ எப்படின்னா இப்போது நாளை நாள் உங்களுக்கு வந்து மிதமான மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா யூஸிங் ப்ரிடிக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு என்ன ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா பரவிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்து அனலைசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் சீரிஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜாக எவ்வளோ ஆயிருக்காங்களோ இப்போ நாளைக்கு எவ்வளோ ஆவரேஜ் ஆவாங்க, ஸோ நாளைக்கு எவ்வளோ ஆவரேஜ் ஆவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த மந்தில் வந்து எவ்வளோ ஆகலாம், ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பல விஷயங்கள் நடக்குது. இதே வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்ஸில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா லைக் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிக் பஜார் எடுத்துக்கோங்க. ஸோ பிக் பஜார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனி. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கம்போ ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, ஜஸ்ட் நீங்கள் அது போனீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். தென் அது மட்டும் அந்த சூப்பர் மார்க்கெட் கம்பெனி மட்டும் நான் சொல்ல வரல, இப்போ நிறைய இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் கம்பெனிஸில் எல்லாமே என்ன மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதை வந்து பிரிச்செடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பிக் பஜார் நான் ஃபீல் பண்ணது லைக் என்னென்னா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி அது வேறு மாதிரி தெரிஞ்சது, இப்போ வந்து அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ எதுக்காக இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது we can predict it, ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பிக் பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு காம்போ ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டா, ஆயில் அண்ட் சுகர், ஓகேங்களா. இந்த 3 ப்ராடக்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டை கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஸோ அப்போது அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, யூசருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது எல்லாமே என்னென்னா ஃபோர்காஸ்டிங் தான், ஓகேங்களா. டைம் சீரிஸ் லைக் என்னென்னா இதில் வந்து என்னென்னா டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அண்டு ஃபோர்காஸ்டிங் அண்டு கிளஸ்டரிங் அண்டு கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிற ஒரு 4 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன், ஃபோர்காஸ்டிங், கிளஸ்டரிங் அண்டு கிளாசிஃபிகேஷன். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டைம் சீரிஸ் ரிலேட்டடாகவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அதை வந்து கிளியராக பார்க்கலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டா, ஆயில் அண்டு சுகர். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த 3 ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது காம்பினேஷன் இருக்கா அப்படின்னா மேபி லைக் என்னென்னா 2 ப்ராடக்ட்டு காம்பினேஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டாக்கும் ஆயிலுக்கும் காம்பினேஷன் இருக்குது. தென் சுகரோட காம்பினேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு இது 3மே கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். பார்த்தீங்கன்னா ஆட்டா அண்ட் ஆயில் அண்ட் சுகர் யூஸ் பண்ணி இல்லை குலாப் ஜாமுன் செய்யலாம், வேறு ஏதாவது அந்த லைக் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒன்று செய்யலாம், லைக் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம செய்யலாம். பட் இது வந்து உண்மையான ஃபேக்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச அமௌண்ட்டில் கிடைக்குது. காம்போவாக வாங்கும்போது எப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு போய் வாங்கினேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டோட ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 rupees, ஓகேங்களா. ஒவ்வொரு ஒரிஜினல் அமௌண்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 rupees. பட் அந்த 1200 rupees ஆஃபர், அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஆஃபர்னு போட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 800 rupees கொடுத்துருந்தாங்க. தென் அதே வந்து எனக்கு வந்து ஃபியூச்சர் பே ஆப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் பே ஆப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees ரெடியூஸ் பண்ணி 700 rupees கொடுத்தாங்க, ஓகேங்களா. அப்போது 1200 இருக்க ப்ராடக்ட் வந்து 700க்கு யூசர் கைக்கு கிடைக்குது, ஓகேங்களா. அப்போது இதில் வந்து யூசரோட பெனிஃபிட் இது. பட் இதில் வந்து நிறைய லைக் ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பஜார் கம்பெனி. எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டோட நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டா, ஆயில் அண்ட் சுகர், ஓகே. ஸோ ஆட்டா, ஆயில் அண்ட் சுகர். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டும்
இந்த 3 ப்ராடக்ட் தான் எனக்கு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம், அதாவது இப்போ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்காமல் அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சா எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட், யூசருக்கு என்ன பெனிஃபிட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டா அண்ட் ஆயில் அப்படின்றது வந்து ரொம்ப மேண்டட்டரியான திங். ஓகேங்களா. தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் என்னென்னா ஒரு யூசரோட மனசில் எப்படி அது பதிஞ்சிருக்கும் அப்படின்னா பிராண்டடாக வாங்கணும் அப்படின்றது யோசிச்சு வைப்பாங்க. லைக் என்னென்னா ஒரு சின்ன மளிகைகளில் வாங்குறதோ இல்லை வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் பிராண்டடாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு தாட் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஆட்டாவும் ஆயிலும் கண்டிப்பாக அங்கே போய் வாங்குவாங்க. பட் சுகர் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ அது வந்து ரேஷன் ஷாப்லேயும் கிடைக்குது, பட் வித் சேம் குவாலிட்டி. பட் ஆட்டாவும் ஆயிலும் நம்ம ரேஷன் ஷாப்பில் வாங்குறோம்னா அதே குவாலிட்டியில் கிடைக்குமான்றது கொஸ்டின் மார்க். பட் மேபி கிடைக்கலாம். பட் என்னென்னா லைக் என்னென்னா யூசரோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்பில் வாங்கினோன்னா இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்காது, சுகர் வந்து சேம் தான், அப்போது ஆட்டாவும் ஆயிலும் நான் போய் அங்கே வாங்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஆட்டா அண்ட் ஆயில் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் எ செல்லிங் ப்ராடக்ட். ஓகேங்களா. இட்ஸ் எ செல்லிங் ப்ராடக்ட். அதே சுகர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ஈவன் தோ அது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்லேயும் கிடைக்குது, எல்லா கடையிலையும் சேம் குவாலிட்டியில் தான் கிடைக்குது. நம்மளுக்கு அந்த குவாலிட்டி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. அப்போது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு எங்கே கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னா அவங்க தேர் ப்ரிஃபர் டு பை தேர், அங்கே தான் அவங்களுக்கு வந்து பை பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. லைக் என்ன சூப்பர் மார்க்கெட் கம்பெனியில் தான். பட் இதை நம்ம எப்படி சேல் பண்ண வைக்கிறது, அப்போது நான் செல்லிங் ப்ராடக்ட், செல்லிங் ப்ராடக்ட், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தே ஆர் கிவிங் த ஆஃபர். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுகரில் அவன் லாஸ் ஆகக்கூடியதை இதில் வந்து அவன் இப்போ இது பண்ணிடுறான். லைக் என்ன ஆட்டாவும் ஆயிலையும் வந்து என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணி அதில் அந்த சுகரில் வந்து என்ன பண்ணுறான்னா குறைச்சிடறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 rupees கிடைக்குது. அப்போ 3 ப்ராடக்ட்டும் செல்லிங் ப்ராடக்டாக மாறுது. ஓகேங்களா. அதோட ரேஷியோ என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ராடக்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்த டைம் சீரிஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. டைம் சீரிஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் கம்பெனியில் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அதிகமாக சேல் ஆகிருக்கு, என்ன ப்ராடக்ட்லாம் சேலே ஆகலை, ரைட். ஓகேங்களா. ஒரு யூசர்ஸ் போகிறாங்க, ஒரு 1000 யூசர்ஸ் உள்ளே இருக்காங்க பிக் பஜாரில் அப்படின்னா அந்த 1000 பேரும் என்ன மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க, எந்த ப்ராடக்ட் அதிகமாக வாங்கலை அப்படின்ற டேட்டாவை வச்சு தான் இது எல்லாமே அவங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியும். லைக் என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட் போடுறது, இல்லை வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு போடுறது, இது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செல்லிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீன்னு போட்டு வேணும். ரொம்ப சுத்தமாக நான் செல்லிங் அப்படின்ற ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீ, லைக் என்னென்ன இந்த ப்ராடக்ட் வாங்கினா இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் பேஸ் பண்ணி நடக்குது. தென் செகண்ட் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னொரு கேட்டகரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதையும் ரெடியூஸ் பண்ணி 700 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 rupees அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு மணியாக கிடைக்காது. நம்ம 800 தான் பே பண்ணணும். அந்த 100 rupees என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பே அப்படின்ற ஒரு ஆப்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. அந்த பிக் பஸரில் நான் சொல்கிறேன் ஃபியூச்சர் பே அப்படின்ற ஒரு ஆப்குள்ளே வந்துடும். அந்த 100 rupees we need to use within the month. ஓகேங்களா. அந்த மந்த்துக்குள்ளே நான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே யூஸரை ஒரு மந்தில் 2 டைம் வர வைக்கிறாங்க. ஓகேங்களா. தே ஆர் pull them through 2 times from the same month. ஓகேங்களா. அந்த மந்த்லேயே வந்து என்னன்னா 2 times நம்மளை வந்து என்னென்னா உள்ளே வர வைக்கிறாங்க. செகண்ட் டைம் போனால் நம்ம என்ன அந்த ப்ராடக்டாக மட்டுமா போவோம் அப்படின்னா கிடையாது. பட் அது கூட சேர்த்து நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் அந்த 100 rupees வந்து வேலிடிட்டி இருக்கும். ப்ளஸ் அந்த ஒரு ப்ராடக்ட்டோ 2 ப்ராடக்ட்டோ வாங்குறதுக்காக நம்ம போக மாட்டோம். மேக்ஸிமம் அதிலே வந்து என்னென்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் 10,000 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 2,000 ஆகும். அப்படி தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேல் ஆகாத ப்ராடக்ட்டு சேல் பண்ணிட்டாங்க. ஒரு யூசரை வந்து என்னென்னா 2 டைம் வர வச்சுட்டாங்க. அந்த 2 டைம்லேயும் வந்து என்னன்னா கொஞ்சம் பல்க் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டேட்டா லைக் மணியை வந்து அவங்க கேதர் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாம் தான் நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனியில் என்ன மாதிரி நடக்குது, எதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த மொத்த டேட்டாவோட கான்செப்ட் தான். ஓகேங்களா. இப்போ டைம் சீரிஸ் அனாலிசிஸ் வித் ஆர் அப்படின்றதுல எனக்கு டீகம்போசிஷன், ஃபோர்காஸ்டிங், கிளஸ்டரிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு 4 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டீகம்போசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்க டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் சொன்னேன் 6 யூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து கேதர் பண்ணி எடுக்கிறது தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன். கிளியராக வரும் நம்மளுக்கு. அடுத்தது ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்றது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கிளஸ்டரிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அப்போ கிளஸ்டரிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது தான் கிளஸ்டரிங்.
ஓகேங்களா. செல்லிங் ப்ராடக்ட் தனியாகவும் நான் செல்லிங் ப்ராடக்ட் தனியாக எல்லாமே ப்ராடக்ட்ஸ் தான். பட் அதை வந்து பிரித்து எடுக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங். நான் செல்லிங் ப்ராடக்ட் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட். தென் கிளாசிஃபிகேஷன்ன்றது அது வந்து கரெக்டாக பிரித்து எடுத்து எது கூட காம்பினேஷன் பண்ணுறது அப்படின்றது. தென் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் நான் காம்பினேஷன் ஆஃப் ஆஃபர் போடுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு அடுத்த இயரில் வந்து என்னவா இருக்கும், என்ன ஒரு அவுட்கமாக கிடைக்க போகுது அப்படின்றதான் மெயின் கோர் கான்செப்ட். ஸோ இதை பற்றி தான் எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் எப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு தியரி எக்ஸாம்பிள், ஒரு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு டேட்டா வந்து பல்க் ஆஃப் டேட்டா வேணும், ரொம்ப கம்மியான டேட்டா வேணாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாமே வந்து என்னென்னா மினிமல் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த மினிமல் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு நம்மளால் எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வெரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஆர் ப்ரோக்ராமிங்லேயே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன் பேசஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏர்லைன் பேசஞ்சர்ஸ் அப்படின்ற டேட்டா அந்த ஒரு எக்ஸல் மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா ஷீட் மாதிரி இருக்கும். இந்த டேட்டா ஷீட்லேருந்து மொத்தமாக டேட்டா எடுக்கிறது. ஓகேங்களா. அதை வச்சு நம்ம இப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் கோ ஆன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னென்னா டீகம்போசிஷன், அது ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் போடலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பல்க் டேட்டா வேணும்னு கேட்டேன் இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா எடுக்கிறதுக்கு உள்ளே ரியல் டைமாக சில டேட்டாஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது ஒரு 4 ரோவோ 5 ரோவோ போட்டோம். ஸோ அது வந்து என்னென்னா இதில் பல்க் ஆஃப் ரோஸ் நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில இன்பில்ட் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸ் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப் ஏர் பேசஞ்சர்ஸ் அப்படின்றது என்னென்னா அது ஒரு டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஜே சேல்ஸு, பிஓடி, CO2 இந்த மாதிரி வந்து நிறைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே அது காட்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பேசஞ்சர்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னா தி கிளாசிக்கல் பாக்ஸ் அண்ட் ஜங்கஸ் ஏர்லைன் டேட்டா மந்த்லி டோட்டல்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஏர்லைன் பேசஞ்சர்ஸ் 1949 to 1960 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பிஜே சேல்ஸ் அப்படின்றது சேல்ஸ் ரிலேட்டடானது ஒன்று. தி சேல்ஸ் டைம் சீரிஸ் பிஜே சேல்ஸ் அண்ட் லீடிங் இண்டிகேட்டர் பிஜே சேல்ஸ் லீட் ஈச் கண்டைன் 150 அப்சர்வேஷன்ஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் டிஎஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் டைம் சீரிஸ்க்காக மட்டுமே. அடுத்து பிஓடி. தி பிஓடி டேட்டா ஃப்ரேம் ஹேஸ் 6 rows and 2 columns giving the chemical oxygen demand versus time in an evaluation of water quality. லைக் என்ன ஒரு வாட்டர் குவாலிட்டி ரிலேட்டடாக கொண்டு வரதுக்கான ஒரு கான்செப்ட். அது CO2 அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. செக் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சிக் வெயிட். தென் வந்து டிநாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லைக் என்னென்னா நம்ம இந்த NSE இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சுவிட்சர்லாண்டில் SMIன்னு இருக்குது, ஃப்ரான்ஸில் CACன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டேட்டா எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து நான் வேறு எதுலையாவது போட்டுக்கலாம். டேட்டா ஷேர் மார்க்கெட் SM அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஷேர் மார்க்கெட் ஈக்குவல் டு EU ஸ்டாக் அப்படின்னு கொடுத்தினா போதும். இங்கே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் SM. ஓகேங்களா. இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளவும் நம்மளுக்கு இன்புட்ஸ், அதாவது டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த இயரில் என்ன நடந்திருக்கு, அந்த பாயிண்ட் வேல்யூவில் என்ன நடந்திருக்கு, TAXல எவ்வளோ வந்திருக்கு, SMIல எவ்வளோ வந்திருக்கு, அதே மாதிரி SACல எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது போட்டு பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்னென்ன டிஸ்பிளே ஆச்சுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிறைய டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டா செட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் கோர் கான்செப்ட். டேட்டா ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாவே பாருங்கள் இவ்வளோ வருது. பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதாவது கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஐ கலர் இந்த மாதிரி எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு டேட்டாவும் நம்மளுக்கு வந்து என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் மைல்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஏர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேசஞ்சர்ஸ் அந்த டேட்டா மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ அதே மாதிரி நம்ம என்னென்னா கீழே ஏர் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து SM பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னா இதுதான் பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ்க்கான அவுட்புட். இப்போ ஜஸ்ட் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். Control S. இப்போ பாருங்கள் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. 1949லேருந்து 1960 வரைக்குமான ஒரு டேட்டா. ஓகேங்களா. அப்போ அதில் அந்தந்த இயரில் அந்த பர்டிகுலர் மந்தில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா. 112, 118, 132, 129, 121 அந்த மாதிரி வந்து பஞ்ச் ஆஃப் யூசர்ஸ் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து 606 அந்த ரேஞ்சில் போயிருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். விச் மீன்ஸ் என்ன பேசஞ்சர்ஸ் வந்து எப்படியெல்லாம் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து என்னென்னா வேறு ஏதாவது பிளேன்ஸ் எக்ஸ்ட்ராவாக பை பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கணும். ஓகேங்களா. அப்போது இது வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏர்ஜெட் பிளேனோடது ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இதில். சரிங்களா. இப்போது இதே வந்து நம்மளுக்கு
பிளாட் பண்ணி காட்டணும் அப்படின்னா சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ இது வந்து STR அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா STRனா ஸ்ட்ரிங்காக மாறுது. ஸோ ஸ்ட்ரிங்காக மாறும்போது ஜஸ்ட் அதுக்குள்ளே என்ன என்ட்ரிஸ் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றது காட்டுது. இதில் 1:44 மொத்தம் என்னென்னா 144 ரெக்கார்ட்ஸ் இருக்குது உள்ள. இதில் டோட்டலாக 144 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த 4 டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன், தென் வந்து ஃபோர்காஸ்டிங், தென் கிளஸ்டரிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன். இந்த 4மே இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா வச்சு நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TS, அதாவது TS அப்படின்றதுனா டைம் சீரிஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? TS ஆஃப் SM இந்த சென்ஸ் அந்த நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த டேட்டா, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 12 மந்த்ஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் 1949. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறாருங்க. பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள் அதில் வந்து எனக்கு டேட்டா வந்து 1 அப்படின்றதுன்னா லைக் ஜான் மந்தில் எனக்கு என்னென்ன நடந்திருக்கு, இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் இயரில் எனக்கு நடந்திருக்கு என்ன 1449 அப்படின்றது. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து என்னென்னா நீங்கள் பிளாட் பண்ணி பார்க்கலாம். பிளாட் SM. ஓகேங்களா? பிளாட் இந்த சென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த சார்ட்ஸில் ஒரு டைப் நம்மளுக்கு எப்படி அது கிளியராக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள். 1949லேருந்து நம்மளுக்கு டேட்டா எப்படி வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அவுட்கமாக காமிச்சிருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறத ஓகேங்களா? எப்படி வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் லைக் லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எப்படி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 1950லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 112 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அதே 1960 பாருங்கள் 417 ரேஞ்சில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஏறி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடில் எனக்கு SM, இந்த பக்கம் எனக்கு என்ன டைம். ஓகேங்களா? டைம் இந்த சென்ஸ் என்னென்னா ஓவரால் டைம் எனக்கு என்ன அப்படின்றது. இங்கே SM அப்படின்றது என்னென்னா எவ்வளோ பேசஞ்சர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 1956 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 280 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ 1956 பாருங்கள் 280 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்கம் கிடச்சிருக்கு. கிளியர்? ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அவுட்கம் கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம ஓகே. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ SM ஈக்குவல் டு லாக் SM. லாக் அப்படின்னு என்னென்னா பாயிண்ட் வேல்யூ நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? பாயிண்ட் வேல்யூவில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா வரும் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து என்னென்னா பிளாட் SM அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இதை நான் லைக் என்னென்னா கமெண்ட் பண்ணிடுறேன். Ctrl+Shift+C ஃபார் மல்டிபிள் லைன் கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி டேட்டா வந்திருக்கு. இங்கே 100 200 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. இதே வந்து நம்ம லாகில் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லைக் என்னென்னா அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வரும். இப்போ பாருங்கள் 5.0 6.5 6.0 6.5 விச் மீன்ஸ் என்னென்னா அந்த பர்டிகுலர் காம்பினேஷன் அந்த ஒரு டேட்டாவில் வந்து இன்புட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. லைக் என்ன ரொம்ப லாக் ஃபார்மேட்டில் ரொம்ப அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த லாக் அப்படின்றது யூஸ் ஆகுது. பாருங்கள் அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லாக் SM அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லாக் SM அப்படின்றது என்னென்னா அதோட அக்யூரேட் வேல்யூ எடுக்கிறதுக்காக. தென் பிளாட் SM அப்படின்றது என்னென்னா ரெண்டு டேட்டாவும் நம்மளுக்கு வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம டீகம்போசிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சீரீஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு லாக், ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு லாக். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். SM ஈக்குவல் டு decompose of SM. ஓகேங்களா? இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SM டாலர். ஸோ டீகம்போஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிள். SMலே போடாமல் டேரெக்டாக என்னென்னா சும்மா ஒரு நேம் வந்து கொடுத்துட்டு டீகம்போஸ் ஆஃப் SM. ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு பிளாட் டயக்ராமாக ட்ரா பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அது ட்ரா பண்ணுறதுக்கு என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிளாட் அப்படின்னு போட்டுட்டு பிளாட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிராஃப் மாதிரி போட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இந்த டீகம்போஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயருக்கான ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் இயருக்கான ஆவரேஜ் அது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? அதோட ஓவரால் ஃபிகர் அப்படின்றது ஃபிகர்ன்றது வந்து அதில் இருக்க ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஃபிகர் வந்து உங்களுக்கு கான்செப்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். தென் இதை வந்து பிளாட்டை நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ பிளாட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்தந்த பர்டிகுலர் மந்தில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு டவுன் ஆகிருக்கு ரைஸ் ஆகிருக்கு டவுன் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான் ஒரு கிளஸ்டரிங் மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ப்ளூ,
தென் கமா டைப் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் டைப் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஏஎஸ் அப்படின்றது என்ன கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து எனக்கு பொசிஷன் வேறு மாதிரி மாறுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ 1 கொடுத்தீங்க அப்படின்னா அதே காமன் கான்செப்ட் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே எப்படி ஆகும்னா மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? அதே வந்து லேப்ஸ் 2 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பாருங்கள் கீழே காம்பினேஷன் எப்படி மாறுது. இதே 3 கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட சேஞ்சஸ் இங்கேயும் மாறுது பாருங்கள். சேஞ்சஸ் புரியுதுங்களா? 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு எப்படி வருதுன்னா இப்படி வரும், இங்கே கீழே இப்படி வந்துடும். இதே 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் பாருங்கள் கீழே இப்படி மாறிடும். இதே 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் மாறும். நம்ம அந்த பொசிஷனை வந்து மாற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து என்னென்னா டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பாயிண்ட் வந்து எப்படி அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டீகம்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்? ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதிலே வந்து என்னென்னா லைக் ஃபோர்காஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சாரி, ஒரு சின்ன கான்செப்ட் இதில் மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிண்ட் ஓகேங்களா, பிரிண்ட் டீகம்போஸ் டாலர் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸு சீசனபிள் அப்படின்லாம் கிடைக்குது. இப்போ எக்ஸை வச்சு பிரிண்ட் பண்ணுற பாருங்க, எக்ஸோட உங்களுக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் என்னன்னா அதோட ஒரு பர்டிகுலர் ஆவரேஜ் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி தரும். ஓகேங்களா? 1949 112 பேசஞ்சர்ஸ் அப்படின்னா ஓவராலாக எனக்கு எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி தரும். இதே நெக்ஸ்ட் வந்து டாலர் சீசனபிள் அப்படின்றது எனக்கு கொடுத்தோம் அப்படின்னா எந்த மந்தில் எனக்கு அதிகமாக நடந்திருக்கு, எப்படி வந்து மைனஸ் ஆயிருக்கு ப்ளஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டும். பாருங்கள் இதில் வந்து மைனஸ் ஆயிருக்கு. இப்போ கீழெல்லாம் லாஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான். இப்போ 0.240 அப்படின்றலாம் வந்துருக்கு, அது கொஞ்சம் ப்ளஸ் ஆயிருக்கு அந்த மந்தில் அப்படின்ற மாதிரி காட்டுது. தென் சீசனபிள்னா எந்த மந்தில் நல்லா போகுது, எந்த மந்தில் நல்லா வருது பார்த்தீங்கன்னா லைக் வந்து வேன்ஸு ட்ராவல்ஸுக்குலாம் எப்போ வந்து சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீவ் டைம்ஸ் லைக் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் இருக்க டைம்ஸ் தான் மேக்ஸிமம் அதோட லைக் என்னென்னா ப்ராசஸ் நடக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேறு ஏதோ ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னா ஜூன் ஜூலை தான் ஃபுல்லாக அந்த பேக் ஐட்டம்ஸ் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி ரேண்டம் தென் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே என்னென்னா அதை பற்றின ஒரு அக்யூரேட் வேல்யூக்காக கொண்டு வரது தான். ஸோ இது ஓவராலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்து ஓவராலாக அந்த டேட்டாவே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் போட்டோம். இப்போ வந்து ஓவராலாக அந்த டீகம்ப் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாட் பண்ணி பார்க்குறோம். பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் பாருங்கள் கிளியராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரேண்டம், சீசனபிள், ட்ரெண்டு, அப்சர்வ்டு இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ரைட்? ஸோ இதுதான் வந்து என்னென்னா டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகுது. தென் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஓவரால் டேட்டாவை நம்ம எடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபோர்காஸ்டிங், நெக்ஸ்ட் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக பார்க்க போகிறோம். தென் அது வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். லைக் என்னென்னா இதில் அடுத்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட். ஸோ ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்காஸ்ட் நம்ம எப்படி இங்கே ஆர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் த பேக்கேஜ் ஃபோர்காஸ்ட். ஸோ ஓகேங்களா, அந்த ஃபோர்காஸ்ட் அப்படின்ற பேக்கேஜ் வந்து இன்பில்ட்டாக ஆர் ப்ரோக்ராமிங்லேயே கிடையாது. அது நம்ம வந்து என்னென்னா எக்ஸ்டர்னலாக வெளில இருந்தால் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பேக்கேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can install from external லைக் என்னென்னா வெளியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த டைமில் உங்களுக்கு என்னென்னா இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை. இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இது என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பேக்கேஜோட நேம் கேட்கும். இந்த பேக்கேஜ் நேமில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா? ஸோ எஃப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வருது. நான் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோர்காஸ்ட் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு லைக் என்னென்னா சாஃப்ட்வேராக போய் டவுன்லோட் பண்ணணும், லைப்ரரியாக போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நெட் ஸ்பீட் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். நெட் வந்து ஸ்லோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் டைம். இதே வந்து எனக்கு என்னென்னா ஃபயர்வால் உங்களுக்கு ஏதாவது ஆனால் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா வந்து இது நம்ம டேரெக்டாக ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ண கிடையாது, நம்மளுக்கு லைப்ரரி ஃபைலாக டவுன்லோட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆன ஃபைலை நான் எப்படி இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ லைப்ரரி ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? லைப்ரரி ஃபோர்காஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சேவ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும். இல்லாட்டி பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா?
ஓகே, ஸோ இந்த ஃபோர்காஸ்ட்டில் ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிமா அப்படின்றது ஒரு அப்ரிவேட்டட் வேர்ட். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ அரிமா அப்படின்றது என்ன, ஆட்டோ ரிக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அரிமா வச்சு தான் நம்ம வந்து பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஒரு மாடல் அப்படின்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி அந்த எம்ஐ பற்றி பேசும்போதே மாடல் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ மாடல் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா ஆட்டோ டாட் அரிமா. ஓகேங்களா? ஆட்டோ டாட் அரிமா அப்படின்றது உள்ளே இருக்க அந்த வேல்யூஸை கரெக்டாக கொண்டு வரதுக்காக எதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த எஸ்எம் அப்படின்றது தான். நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ண மாதிரி அந்த ஏர் பேசஞ்சர்ஸ் அப்படின்ற டேட்டா வச்சு தான் இவ்வளவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டீகம்போசிஷன் பண்ணோம். அடுத்து வந்து இப்போ என்னன்னா ஃபோர்காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபோர்காஸ்டிங்கில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த அரிமா அப்படின்றது. என்னன்னா ஆட்டோ ரிக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ். எப்படி வந்து நெக்ஸ்ட் நம்ம போகுது அப்படின்றத ஒரு கான்செப்டாக பிரித்து எடுக்கக்கூடியது. இப்போ இதே வந்து எனக்கு என்னென்னா எந்த மந்தில் வந்து அதிகமாக எனக்கு வந்து ஆவரேஜாக நடக்குது, நல்லா வந்து பீக் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு மந்த்துக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா லைக் என்னென்னா பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டு, தென் வந்து நமக்கு ஏர் பேசஞ்சர்ஸ் அந்த லைக் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க இன்டர்னல் பார்ட்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் கோர் டைம் தான் அந்த டைம். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இந்த போர்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டாக அவுட்புட் கொண்டு வரணும். இந்த மாடல் வந்து சார்ட்டாக ஒரு அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெச்ஐஎஸ்டினா ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐஎஸ்டி மாடல் டாலர் ரெசிடல்ஸ். ஓகேங்களா? இந்த ரெசிடல்ஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னென்னா ஆவரேஜ் கொண்டு வரதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். கலர், இதுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கலர் என்ன வேணால் கொடுக்கலாம். லைக் வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்ற மாதிரி ரெட்டே கொடுக்குறேன். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து லைப்ரரி ஃபைல் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல கான்செப்ட்ஸ் கிடச்சிருது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 30க்கு மேலே எந்த மந்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் தி மந்த் தான் நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா? ஜூன் ஜூலையில் தான் நம்மளுக்கு நடக்குது. அதை பற்றினா ஒரு கான்செப்ட் தான் இங்கே கிளியராக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்காஸ்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு கோர் கான்செப்டுக்காக இதை நம்ம பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ இதோட காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ், தென் டீகம்போசிஷன் அண்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து என்னென்னா கிளஸ்டரிங் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ் என்னென்னா இது வந்து இப்போ பாஸ்ட்டில் என்ன மாதிரி நடந்திருக்கு, ஃபியூச்சரில் லைக் என்னென்னா ப்ரெசென்ட்டில் என்ன நடக்க போகுது, ஃபியூச்சரில் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மெயின் கோர் கான்செப்ட் தான் இந்த ஃபோர்காஸ்டிங். ஸோ இந்த லைக் என்னென்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ். இந்த மாதிரி டைம் சீரிஸ் அனாலிசிஸ் எங்கெல்லாம் ரியல் டைமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில், தென் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கம்பெனிஸில் லைக் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கார்பரேட் கம்பெனிஸில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு என்ன வரும், என்ன மாதிரி அந்த இயரில் எனக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் தான். தென் அதே மாதிரி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜுவல்லரி ஷாப் எடுத்துக்கோங்க. ஜுவல்லரி ஷாப்லேயும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் லைக் என்னென்னா லைக் அந்த அக்ஷய திருதி அந்த மாதிரி டைம்ஸ்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எந்த மாதிரி சேல்ஸ் ஆகும், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணலாம், எப்படி வந்து அதை கொண்டு போகலாம் அப்படின்றது எல்லாமே இங்கே தான் யூஸ் ஆகுது. நீங்கள் சாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. SAP அப்படின்றது. ஸோ அது வந்து என்னென்னா ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்மே இங்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகிறது. ஸோ இதற்கு மேலே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இதுக்கு பிஃபோர் தட் என்னென்னா சின்ன கான்செப்ட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறது என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற லைப்ரரி ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் பேசஞ்சர்ஸ் கொண்டு வர மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். லைக் என்னென்னா
என்னென்னா டேட்டாஸை வெளிலேருந்து கொண்டு வர மாதிரி அந்த டேட்டாஸ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து இந்த மெனூஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு கிளியர் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெனூஸ் மட்டும் ஒரு ரீகால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து எனக்கு என்னென்னா ஆல்ரெடி இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி இருக்க ஃபைல்ஸ் அதே மாதிரி இந்த இடம் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ கிளியராக உங்களுக்கு ஒரு வியூ தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இப்போ வந்து கிளியர் வியூ தெரியும். லைக் என்னென்னா நம்மளுக்கு இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்கம்ஸ் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டீகம்போஸ் அப்படின்னு கொடுத்தேன். லிஸ்ட் ஆஃப் 6 வந்துருக்கு. EU ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதில் வந்து எவ்வளோ டேட்டா இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா ஏர் பேசஞ்சர்ஸில் எனக்கு என்ன இருக்குது, ஏபியில் என்ன இருக்குது, எஸ்எம்மில் என்ன இருக்குது. ஏபின்றது நான் நடுவில் ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஏபியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ உட்காந்துருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ், அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் வெளிலேருந்து எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட், இது எல்லாமே இந்த மெனூஸில் இருக்கும். தென் இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி வந்து நிற்கிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி லைக் என்னென்னா லைப்ரரி டவுன்லோட் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாமே வந்து என்னென்னா நம்ம ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கதா செய்யும் ஆர் ஸ்டுடியோவில். ஸோ அந்த ஸ்லோனஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், லைக் எனக்கு என்ன ரன் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே ஸ்டாப் அப்படின்ற சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டாப்ன்ற சிம்பிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு இன்னும் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு இன்னும் முடியல, அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது மீனிங். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் அப்படின்ற இருக்க இடத்துல நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து என்னென்னா உங்கள் ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணும். லைக் என்னென்னா நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரருக்கு வந்து நிற்கும். ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாப்ன்றது போச்சுன்னா மட்டும்தான் உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, இந்த ப்ரோக்ராமுக்கான கிளியர் அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா. இது நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸிங். ஆல்ரெடி என்னென்னா நம்ம பண்ண ஒரு கோடில் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆகி நிற்குது. ஸோ அந்த பிளாக் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பிளாட்ஸ் மெனு அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு எல்லா விதமான பிளாட்ஸுமே எனக்கு வரும். ஓகே, இதில் ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம வந்து பார்க்கல, அது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு காட்டுறேன். சாரி, இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது 2-3 விதமான சார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் நான் அதுக்கான கோட் மட்டும் நான் காட்டுறேன். ஸோ சம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராசஸ்னால ஹேங் ஆகி நிற்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோட வேல்யூ எனக்கு வந்து என்னென்னா 10, 20, 30 அப்படின்றதுன்னு வைங்க. ஓகேங்களா. இதை வந்து நான் பை சார்ட்லேயும் போடணும், தென் வந்து பார் சார்ட்லேயும் போடணும். அப்படின்னா பை சார்ட்லேயும் போடணும், பார் சார்ட்லேயும் போடணும்னா we can do it பை ஆஃப் எக்ஸ், தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பார் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. இது பார் பிளாட் ஆஃப் எக்ஸ் விஷயம்னா ரெண்டாவது சார்ட்லேயும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன கோட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PAR பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. PAR MF row ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் 2,2 இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2 அப்படின்றதுனா இதே இடத்துல எனக்கு 4 சார்ட் பிரியும். அந்த 4 சார்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சார்ட், இங்கே செகண்ட், இங்கே தேர்ட், ஃபோர்த், லைக் என்னென்னா 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி. இதே வந்து 3,3ன்னு கொடுக்குறீங்களா உங்களால் இந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே 9 சார்ட்ஸ் கொண்டு வர முடியும், 9 சார்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த PAR அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். இந்த PAR அப்படின்றது என்ன பார்ட்டிஷன் உள்ள MF ரோன்றது எத்தனை ரோ எத்தனை காலம் வரணுன்றதுக்காக ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் 2,2. இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன். இதே வந்து இன்னும் 2 சார்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2 இஸ் எனஃப். இதே வந்து இன்னும் 2 சார்ட் போடுறீங்க அப்படின்னா இங்கே வந்து 3x3 போடுறதா கொஞ்சம் பெட்டர். நீங்களா 3x3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ட்ஸை ஒரே பிளாட்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு கோர் கான்செப்ட். இப்போது நம்ம என்னென்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ளஸ் ஃபோர்காஸ்டிங். லைக் என்னென்னா ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோர்காஸ்டிங்கான ஒரு எப்படி கான்செப்ட் கொண்டு வர்றது அப்படின்றதையும் ஒரு கோர் கான்செப்டை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.